கவுண்டவுன் ஏற்கனவே தொடங்கியாச்சு. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. வர மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த புதிய சட்டம் அமலுக்கு வருது. ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் 2025 அப்படிங்கிற சட்டம் போன ஆகஸ்ட் மாதம் நம்ம நாடாளுமன்றத்தில் நிறைவேறுச்சு. இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறதுனா 28,000 கோடி ரூபாய் மதிப்பு புழங்குகிற ஒரு துறை இந்த ஆன்லைன் கேமிங் துறை அப்படிங்கிறதும், இதில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வேலை செய்கிற ஒரு துறை அப்படின்னும் கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த சட்டம் அந்த துறைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பூகம்பத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னும், இந்த 2 லட்சம் பேரோட வேலை வாய்ப்பு குறித்த புதிய கேள்விகளும் சந்தேகங்களும் எழுது அப்படின்னும் சொல்லப்படுது. நாம் வழக்கமாக விளையாடிக்கிட்டு இருக்கிற கேண்டி க்ரஷ், அப்புறம் சப்வே சர்ஃபர்ஸ், அப்புறம் ரம்மி, ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் கேம்ஸு, அதே மாதிரி மற்ற ஃபேண்டசி கேம்ஸு, இதெல்லாம் இனி கடந்த காலங்கள் மாதிரி நம்மளால் தொடர்ந்து விளையாட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த புதிய சட்டத்தினால இப்போ என்ன நடக்கும், இது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் சூதாட்டத்துலேயும் மற்ற விஷயங்கள்லேயும் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகளும் ஏற்படுது அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்க விஷயம். ஏன் அப்படின்னா 2026 மட்டும் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் ரம்மியில் தொடர்ந்து ஈடுபட்டு அதில் பெரும் தொகையை இழந்ததுனால தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 30க்கு மேலே அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மறுபக்கம் கர்நாடகாவில் போன 3 வருஷத்தில் மட்டும் 32 பேர் தற்கொலை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா இப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் இப்படி பட்டியலில் நீண்டுக்கிட்டே வருது. ஆக இந்த ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் இந்த மாதிரியான விளையாட்டுகள்னால உயிரிழப்புகள் பெரிதாக இருக்குது அப்படிங்கிறது தான் மத்திய அரசு இதில் சட்டத்தை கொண்டு வர முக்கிய காரணமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்குது. இந்த ஆன்லைன் விளையாட்டு தொடர்பான ஒரு ஆய்வு முடிவு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த ஆகஸ்ட் மாதம் தகவல் படி இந்தியா முழுக்க நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மாதிரியான ஆன்லைன் கேமில் எவ்வளோ பேர் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அது என்ன சொல்லுதுன்னா, 20,000லேருந்து 30,000 பேர் ஆன்லைன் ரம்மி விளையாடுறதுல மட்டும் ஈடுபடுறாங்க அப்படின்னும், இந்த மாதிரியான எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்க தொடங்கினது நம்ம 2019 கோவிட் தாக்கம் ஏற்பட்டது இல்லையா, நிறைய பேர் வீட்டுக்குள்ளவே அடைஞ்சு கிடந்த போது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொழுதுபோக்கு அம்சமாக தொடங்கின இந்த இதுதான் இன்றைக்கி எல்லாரையும் ஒரு பேய் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு அடிமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த ஆய்வு. இப்படியான ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலை அப்புறம் படிப்படியாக உயிரிழப்புகளுக்கும் காரணமாயிருச்சு. அப்படிங்கிறதுனால புதுசாக கொண்டு வந்திருக்க அந்த விதியில் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான ஆன்லைன் கேமை அவங்க 3 விதமாக பிரிக்கிறாங்க. அந்த 3 விதமாக அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஆர்எம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் மணி கேம்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த ரியல் மணி கேம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு விளையாட்டில் நாம் இறங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கட்டணம் செலுத்தி அந்த கட்டணத்தை அடிப்படையில் நம்ம விளையாடி ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெருந்தொகையை பரிசாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அதாவது லிட்டராக சொல்ல போனால் நம்ம ஒரு பெட்டிங் மாதிரி பண்ணி அது மூலமாக ஒரு வருவாய் ஈட்டுறதுக்கான வழி இருக்கிற விளையாட்டுகளை எல்லாம் இந்த ரியல் மணி கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ரெண்டாவது சோஷியல் கேம்ஸ் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க. இந்த சோஷியல் கேம்ஸுக்கு கீழே எதெல்லாம் வரும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த கேண்டி க்ரஷ்ஷு, இந்த மாதிரி பல விளையாட்டுகள். இப்போ அது பொழுதுபோக்குக்கான அம்சங்கள் மட்டும் கொண்டதாகவும், இல்லை குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களுக்கு ஒரு கல்வி தொடர்பான விஷயம், எஜுகேஷ்னல் கேம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில் வரும் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இணையதளத்திலேயே பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தி, விளையாட்டு போட்டிகள் நடத்தி அந்த போட்டிகள் அடிப்படையில் அமையக்கூடிய கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3
விஷயத்தில் இப்போ புதுசாக வந்திருக்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரியல் மணி கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் பரிசு அப்படிங்கிற ரீதியில் ஒரு அமையக்கூடிய விளையாட்டுகள் எல்லாத்தையும் முழுமையாக தடை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சோஷியல் கேம்ஸ் அப்படிங்கிறதுல எந்த விதமான தடையும் இல்லை. அது பொழுதுபோக்கு அம்சத்திலான கேம்ஸாக இருந்தாலும் இல்லை எஜுகேஷ்னல் கேம்ஸாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் தொடர்ந்து தடை இல்லாமல் பழையபடியே அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இது தவிர ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுறதுக்கு தொடங்கி வைக்கிற அந்த நிறுவனங்கள், அதாவது இந்த மாதிரியான விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துகிற நிறுவனங்கள் அதை முறைப்படி பதிவு செஞ்சுட்டு அப்புறம் பண்ணணும். பதிவு செஞ்சுட்டு பண்ணணுமா? எங்கே போய் பதிவு செய்கிறது அப்படிங்கிற கேள்வி தானே வருது. அப்போது இதுக்காக இப்போ நம்ம ஏற்கனவே பங்கு சந்தைக்கு செபி அப்படின்னும் இன்சூரன்ஸ் துறைக்கு ஐஆர்டிஏனும் வழிகாட்டு ஆணையங்கள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியான ஒரு வழிகாட்டு ஆணையத்தை இந்த ஆன்லைன் கேம்ஸுக்காக இவங்க தொடங்கியிருக்காங்க. அந்த வழிகாட்டு ஆணையம் OGAI, அதாவது ஆன்லைன் கேம்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த வழிகாட்டு ஆணையம் மத்திய அரசோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறைக்கு கீழே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர இந்த ஆணையத்தோட உறுப்பினர்களாக யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிற இந்த ஆன்லைன் கேம் தொடர்பான பல்வேறு துறைகள் இருக்கு இல்லையா, அதை எல்லா துறையிலிருந்தும், உதாரணத்துக்கு சொல்கிறதுனா உள்துறையிலிருந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க, இளைஞர் நலன் விளையாட்டு துறையிலிருந்து இருப்பாங்க, சட்டத்துறையிலிருந்து இருப்பாங்க, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலிபரப்பு துறையிலிருந்து இருப்பாங்க. இது தவிர ஐடி துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையோட அதிகாரிகளும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வழிகாட்டு ஆணையத்தை நிர்வகிக்க போகிறாங்க. இந்த வழிகாட்டு ஆணையத்துக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வழிகாட்டு ஆணையத்தோட மேற்பார்வையிலையும் அதனோட கட்டுப்பாட்டிலையும் தான் இதுக்கு மேலே, அதாவது வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஒட்டுமொத்த துறையும் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேணும். சரி, இந்த ஆணையத்துக்கு என்னென்னலாம் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு விளையாட்டை ஆன்லைனில் அறிமுகம் செய்கிற எந்த கம்பெனியாக இருந்தாலும் முதல்ல இந்த ஆணையத்துக்கு கீழே போய் அதுக்கிட்ட பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஆன்லைன் விளையாட்டுகளில் பணம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு வைங்களேன். ஒருவேளை ஆரம்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இந்த மாதிரியான எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கமாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேங்கிங் சேனல் மூலமாகவோ இல்லை இப்போ நம்ம பேடிஎம், ஜிபே இப்படிங்கிற மாதிரியான பல ஆப்புகள் இருக்கு இல்லையா, அந்த ஆப்புகள் மூலமாகவோ செலுத்துகிறோம் பணம். இந்த மத்திய அரசு மூலமாக இந்த வழிகாட்டு ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வங்கிகளுக்கும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. அதுபடி இந்த ஆணையத்துக்கு கீழே பதிவு பெறாத தளங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தளத்துக்கு பணம் அனுப்ப சொல்லி யாரும் கோரிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா யார்கிட்ட இருந்தாது அதை அனுமதிக்காதீங்க. ஸோ இந்த ஆணையத்துக்கிட்ட அனுமதி பெற்ற தளங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ரியல் மணி கேம்ஸை பேன் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த மாதிரியான தளங்களுக்கு பதிவு செய்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பில்லை. அதனால் அதுக்கான பணம் செலுத்த முடியாது. மாறாக இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பல விளையாட்டுகள், அதை அறிமுகம் செய்கிற நிறுவனங்கள் அதுக்கு ஏதாவது பதிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை விளையாடுறவங்க தரப்புலேருந்து கேட்டால் அந்த மாதிரி பணம் அனுப்பும்போது அந்த தளம் பதிவு பெற்ற தளமாக இருந்தால் அதுக்கு மட்டும்தான் அனுமதிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கவனிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, இது தவிர இந்த மாதிரி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான தடையை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தளங்களில் பதிவு செய்ய முன்வரக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு குறைந்தபட்ச வயது தகுதி ஒன்று நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த வயது வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயமும் அந்த தளத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதும், ஒருவேளை குறிப்பிட்ட வயது
குழந்தைகள் வந்து அதில் பங்கேற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பெற்றோர் அனுமதி இருக்கா, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இவங்க வந்து இந்த விளையாட்டுகளில் விளையாடுறாங்களா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்குது. அதுவும் இந்த விதிகளில் ஒரு அம்சமாக சேர்க்கப்பட்டிருக்கு. இதுபோக இப்படியெல்லாம் பதிவு பெற்று விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு விளையாடுற நபருக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு வைங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டோ இல்லை புகாரோ இருந்தால் அதை வந்து பதிவு செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. முதல்ல இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தளத்திலேயே போய் உங்கள் குற்றச்சாட்டை பதிவு செய்து உங்களுக்கு குறை தீர்க்க சொல்லி கோரிக்கை வைக்கலாம். அங்கே ஒருவேளை உங்கள் கோரிக்கைக்கு சரியான பதிலோ இல்லை தீர்வோ கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த புகாரை நீங்கள் இந்த ஆணையத்துக்கிட்ட கொண்டு வரலாம். அப்படி இந்த புகாரை ஆணையத்துக்கு கொண்டு வரும்போது ஆணையம் இதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். அந்த உரிய நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனோட இயக்குநர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையிலிருந்து 1 கோடி ரூபாய் அபராதம் வரையும் விதிக்கிறதுக்கு கூட இந்த ஆணையத்துக்கு அதிகாரமும் அதுக்கான வழிமுறைகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த விதியில் இருக்குது. ஸோ இது தவிர இப்போது சில தளங்கள், இந்த மாதிரியான விளையாட்டு தளங்கள் செயல்பட்டுருக்கு. அந்த தளங்களில் மிக அதிகமான ஆட்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னு தகவல் தெரிய வந்தால் அந்த தளம் நாம் ஏற்கனவே பார்த்த 2 பிரிவுகள், அதாவது அனுமதி பெற்றதுங்கிறது ஸ்போர்ட்ஸ் மற்றும் சோஷியல் கேம்ஸ் அப்படிங்கிற 2 வகை தானே. இந்த வகையில் எந்த வகையாக இருந்தாலும் அந்த தளத்துக்கு போய் அந்த தளத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கண்காணிக்கவும், அப்படியான கண்காணிப்பில் ஏதாவது தவறுகளோ குற்றச்சாட்டுகளோ இருந்தால் அதை சரி செய்ய சொல்லி அவங்களுக்கு கோரிக்கை வச்சு அதை அமலாக்கிறதுக்கும் கூட இந்த ஆணையத்துக்கு உரிமை உண்டு, அதுக்கான அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த விதி இந்த ஆணையத்துக்கு மிகப்பெரிய மேலதிகார உரிமையும் அதற்கான வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதனால் வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி காலத்தில் பிரபலமாக இருந்த ஆன்லைன் லாட்ரி, அதே மாதிரி விளையாட்டு போட்டிகளுக்கு பந்தயம் கட்டி அதில் வந்து ஜெயிக்கிறது, அப்புறம் பிங்கோ, அப்புறம் நேரடி சூதாட்ட பட்டியலில் இடம் போடக்கூடிய போக்கர் கேம், ரம்மி கேம், டீன்பட்டி அப்படிங்கிறதும், இது தவிர கேளிக்கை அரங்கு, அதாவது கேசினோ விளையாட்டுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ரவுலெட் மாதிரியானது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து முற்றிலும் தடை செய்யப்படும். வரக்கூடிய மே 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டுகளை ஆன்லைனில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது கவனிக்கணும். அதாவது இந்த சோஷியல் கேம்ஸுங்கிற இந்த சமூக விளையாட்டுகள், எஜுகேஷ்னல் கேம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கல்வி தொடர்பான விளையாட்டுகள், அப்புறம் ரிடில்ஸ் அப்படின்னு சொல்கிறதோ, இது மாதிரியான விளையாட்டுகள் எதுக்கும் வந்து கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. அதனால் அது மாதிரியான விளையாட்டுகள் அறிமுகம் செய்யக்கூடிய தளங்கள் வந்து ஃப்ரீயாக இதை வந்து அறிமுகப்படுத்தலாம், விளையாட வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதனோட விளைவாக இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் அதாவது லக்கு, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் சார்ந்தது, அப்புறம் தனித்திறன் சார்ந்தது, அதாவது இண்டிவிஜுவல் டேலண்ட் ஆர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது சார்ந்தது அப்படின்னு சொல்லி விளையாட்டுகளை பிரித்து இந்த மாதிரியான 2 விளையாட்டுகள் அப்படின்னு இருந்த நிலைமை மாறி இப்போது மொத்தமாக வந்து 3 விதமான விளையாட்டுகளாக பிரிச்சுருக்காங்க. இந்த விஷயத்தில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு இந்த விதி வந்து ஒரு பெரிய டெஃபினேஷனே கொடுக்குது. அந்த டெஃபினேஷன், அதாவது வரையறைப்படி வரக்கூடிய காலங்களில் புதுசாக அறிமுகப்படுத்தக்கூடிய விளையாட்டுகள் வந்து சில ஓட்டைகளை கொண்டதாக இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் டெஃபினேஷன் அந்த ஓட்டைக்குள்ளே பூந்து புதுசாக வந்து பழையபடி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இல்லை இளைஞர்களை ஈர்க்கிறதுக்குமான வழிகளை கண்டுபிடிக்கும் பெரிய நிறுவனங்கள், அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமும் இப்போ வைக்கப்படுது. அதனால் இந்த ஆணையம், இந்த சட்டம் இப்படிங்கிற பல விஷயங்கள் வந்தால் கூட இதையெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதன் தனக்கான வழிமுறைகளையும் தனக்கான கட்டுப்பாட்டுகளையும் வச்சுக்கிட்டு அதுபடி செயல்பட்டால் தான் இந்த மாதிரியான ஆன்லைன் விளையாட்டுகளில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்க முடியும் அல்லது நிறுத்த முடியும் அப்படிங்கிறது பரவலான கருத்தாக இருக்குது. அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா அதிக உடல் உழைப்பு இல்லாமல்
குறைஞ்ச நேரத்திலேயே நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை தான் இந்த மாதிரியான விளையாட்டுகளில் அதிகமான ஆட்களை ஈடுபடுத்துது அப்படிங்கிறதுல நமக்கு யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அந்த வகையில் தான் இந்த லாட்ரி, சூதாட்டம், போதைப்பொருள் விற்பனை அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கு இன்மைக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரியான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு மூல காரணி இல்லை ஆரம்ப விதை அப்படிங்கிறது இந்த பேராசை தான். அதனால் இந்த பேராசை கொண்ட மனப்போக்கில் தேவையான திருத்தங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வராமல் நாம் வேறு எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் ஒரு நிலையான இல்லை நிரந்தரமான ஒரு ஆரோக்கியமான வெற்றிக்கு வழிவகுக்குமா அப்படின்னு யோசித்தோம்னா அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்போது 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த தொழில்துறை வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமான ஆட்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இது மூலமாக ஏற்படக்கூடிய பணப்புழக்கம் பல ஆயிரம் கோடி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் 28,000 கோடின்னு சொல்லி, இது வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகரிக்கும் போது அந்த பணப்புழக்கமும் நம்ம பொருளாதாரத்துக்கு மறுபக்கம் மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாயை ஈட்டி தருங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயத்தை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கவும் முடியாது. இன்னொரு பக்கம் இதுக்காக மனித உயிர்களை இழக்கணுமா அப்படின்னா அந்த கேள்விக்கும் நம்ம சமூக ரீதியாக ஒரு பொறுப்புணர்வோடு பதில் சொல்லணுங்கிறதுனால தான் நாம் தனிப்பட்ட நபர்கள் இந்த பேராசை கொண்ட மனப்போக்கை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கும். இந்த வீடியோ இந்த இதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், நம்ம மறுக்கலை. அப்படி எதுவும் மாற்று கருத்து இருந்தால் அந்த மாற்று கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இது தவிர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நாங்கள் போடுற இந்த மாதிரியான புது வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். அது இது மாதிரியான வீடியோக்களை தவற விடாமல் உடனடியாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.